உங்கள் க்ரஷ் கிட்ட பேசுறவங்களுக்கு பயமாக இருக்கா? உங்கள் க்ரஷரை டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா? எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும்னு தெரியலையா? நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்க ஏடா உடம்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே அவங்க கூட பேசுறது ஸ்டாப் ஆகிடுன்னு ரொம்ப பயப்படுறீங்களா? ஸோ உங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் க்ரஷ் கூட சேட் பண்ணும் போது எப்படிலாம் சேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை தான் நான் எனக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ ladies and gentlemen, நான் உங்கள் சந்தோஷ் and this is Alpha Tamizhan. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ உங்கள் க்ரஷ் கிட்ட நீங்கள் சேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா அவங்களும் கண்டும் காணாத மாதிரி இருக்கணும். அதாவது அவங்க ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க, நீங்கள் அதை நல்லா வாங்கிக்கணும். அந்த டைமுக்கு கொஞ்சம் நார்மலாக அதுக்கான ரியாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திருப்பி அதே மாதிரி டாபிக் வரும்போது யா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சு நீங்கள் அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கணும். புரியுதா? ஸோ இப்போ அவங்களுக்கு உங்களை பற்றி எப்படி இமேஜ் கிரியேட் ஆகும்னு சொன்னால், ஓகே இந்த பையன் நம்ம மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறான், வேணும்ட்டு இந்த மாதிரி நடிக்கிறான், நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே இவன் கவனிக்கிறான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அது வந்து உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக அவங்க முன்னாடி போர்ட்ரே பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, எப்பவுமே வந்து அவைலபிளாக இருக்காதீங்க. நம்ம பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்துட்டா போதும், அந்த பொண்ணுகிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்போம், மெயின் அவைலபிளாகவே இருப்போம். எப்போ மெசேஜ் பண்ணாலும் சரி, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்டே பேசுவோம். தட் இஸ் வெரி ராங். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் வரும் தெரியுமா, அந்த கேப்பில் அந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண உடனே ரிப்ளை பண்ணாமல் ஒரு கேப் வரும் தெரியுமா, அந்த கேப்பில் என்ன இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கான் அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை பற்றி நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, டோன்ட் பி கிளிங்கி. அதாவது அந்த பொண்ணுக்கான ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்கணும். அந்த பொண்ணு உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சு உங்களை நம்பி ஒரு ஃபோன் நம்பர் உங்கள் எடுத்து தருது அப்படின்னா நீங்கள் உங்கள் ரெஸ்பெக்டை நீங்கள் காப்பாற்றிக்கணும். தொடர்ந்து அந்த பொண்ணை கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கேப் விடாமல் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணலன்னா ஏன் மெசேஜ் பண்ணலன்னு கேட்குறது, அந்த பொண்ணு ஃபோன் சார்ஜ் போட்டு கேப்பில் இருந்தாலும் ஏன் ஒரு நேரம் வரல அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணோட ஃப்ரீடமை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. ஸோ டோன்ட் பி கிளிங்கி. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக நடந்துக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு பார்க்கணும், எப்படி பழகணும்னு பார்க்கணும், எப்படி ஒருத்தவங்க அசிங்கமாக பேசக்கூடாது, ஒருத்தவங்க சாபம் விடக்கூடாது, ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஜென்டில்மேன் சீரிஸ்னு இருக்கும், லைஃப் டிப்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த 2 பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் தேர். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, நெவர் சென்ட் ஒன் வேர்ட் மெசேஜஸ். அதாவது ஓகே ஃபைன் இந்த மாதிரி வந்து ஒன் வேர்ட் மெசேஜஸ்லாம் நீங்கள் அனுப்பவே அனுப்பாதீங்க. அண்ட் பசங்க சுத்தமாக பண்ணவே கூடாது. ஏன் எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ஒன் வேர்ட் மெசேஜ் அனுப்பும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு லெஸ் இன்ட்ரெஸ்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஓகே ஃபைன் சாப்பிட்டாச்சு இப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும், ஒரு ஈகர்னஸ் அந்த மெசேஜில் இருக்கணும்ல, அந்த ஃபீல் வந்து அந்த டெக்ஸ்ட் மூலமாக அவங்களுக்கு கன்வே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் திஸ் ஒன் வேர்ட் messages ever again. Sixth point என்னன்னா, பேராவா டெக்ஸ்ட் பண்ணுறதை பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது நீங்கள் அதிகமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கால் பண்ணி ஃபோனில் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு பேராவாக அமைச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் யாராவது பேராவாக அமைச்சா நீங்கள் படிக்க தோணுமா, இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஏன்னா உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மெசேஜ்லாம் படிப்பீங்களா என்ன? படிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய க்ரஷும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பேராவாக அனுப்பாதீங்க. ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 லைன்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா கால் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள், தப்பே இல்லை. 7th பாயிண்ட் என்னன்னா, மெசேஜஸை ரிப்பீட்டிவாக அனுப்பாதீங்க. அதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை வரலாம், ஜஸ்ட் வெயிட். அதை விட்டுட்டு அந்த மெசேஜ் திரும்பி என்ன பண்ணுறேன் ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜஸை திருப்பி அனுப்பாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லீவ் இட். அது விட்டு அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்ற போது அவங்களுக்கும் உங்களை லைக்கபிளாக தான் நீங்கள் நடந்துக்கணுமே தவிர அவங்களோட ஃப்ரீடமை நீங்கள் என்றைக்குமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ அதனால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ரிப்பீட்டேட்டிவ் மெசேஜஸ்லாம் அனுப்பாதீங்க. மேக்ஸிமம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ரிப்ளை வரலையா 2 அனுப்புங்க. இதுக்கு மேலே மெசேஜ் அனுப்பாதீங்க அன்டில் அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வர வரைக்கும். தட் இஸ் அவர் ஜென்டில்மேன் டெக். 8th பாயிண்ட் என்னன்னா, உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறத விட அவங்கள பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸோ கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி சொல்கிறது நிறையவே ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும், நீ ஸ்கூலில் எப்படி இருப்ப, காலேஜில் எப்படி இருப்ப, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் உனக்கு பிடிக்கும், எந்த மாதிரி மேக்கப்ஸ் உனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் உனக்கு சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் ரொம்ப பிடிச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ நீங்கள் அதை பற்றி கேட்கும்போது அவங்க நிறையவே அதை பற்றி சொல்லுவாங்க, ஷேர் பண்ண விரும்புவாங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோக்குள்ள கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் யுவர் ஃபியூச்சர். 9th பாயிண்ட் என்னன்னா, அப்ரிசியேஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். அவங்க ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோட்டோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி சத்தியமாக எனக்கு வேலையே ஓடல, இன்றைக்கி ஃபோட்டோவை பார்த்து
அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பலாம். ஏன்னு கேட்பாங்க, யூஆர் ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம், யூஆர் ரியலி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்ட். இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது, நீ போட்டிருந்த லிப்ஸ்டிக் நல்லா இருந்தது, உன்னோட ஐலைனர் நல்லா இருந்தது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மைண்டாக நோட் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த பையன் நம்மளை கவனிக்கிறான், நோட்டீஸ் பண்ணுறான் அப்படின்றது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th பாயிண்ட் என்னன்னா, அவங்க நம்பர் கேட்கறத விட்டுட்டு உங்கள் நம்பரை கொடுக்க பழகுங்க. இது சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியஸ்ட் வே. எப்படி சொன்னால், நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ சோஷியல் மீடியாவில் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம், ஓகே எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னோட நம்பர் தரேன், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விடுறங்க. அதை பற்றி நீங்கள் பேச்சே எடுக்காதீங்க. இன்கேஸ் அவங்களுக்கு உங்களுக்கு ட்ரூவாக பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உங்களை டீஸ் பண்ணுற வழியாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பரை கேட்காதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் கிவ் யோர் நம்பர்.